GSSM சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் என்னோட அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிசர்ச்னா என்ன பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசர்ச்னா ஒரு விஷயத்த ஆய்வு பண்றது, ஒரு பொருளை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு சர்வீஸை பத்தியோ ஒரு ப்ராப்ளத்தை பத்தியோ நல்லா அதுக்குரிய தகவல்களை சேகரிச்சு இல்ல அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதனோட தேவைகள் என்ன இது எல்லாத்தையும் பத்தி ஆழமா ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது, புதிதா ஒரு செயலை செய்யறதுக்கு உண்டான முயற்சியை செய்யறது, ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் ஒரு தாவரம் ஒரு பிளான்ட் எப்படி வளருது அப்படிங்கிறது பாக்குறது. டீச்சிங் ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி. இப்ப நமக்கு ஒரு டிசீஸ் வருது, அதுக்குண்டான நோயை எப்படி நம்ம தீர்த்து வைக்கலாம் அதுக்குண்டான ஆராய்ச்சி. கிளைமேட்டிக் சேஞ்ச், இந்த மாதிரி பலவிதமான ஆராய்ச்சிகள் நம்ம செஞ்சு அதுக்குண்டான தீர்வுகளையும் புதிய பொருட்களையோ தீர்வுகளையோ இல்ல ஏற்கனவே இருக்கிறத இன்னும் என்ஹான்ஸ் பண்ணவோ நமக்கு ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இது இந்த மாதிரியான ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியில இப்ப நம்ம என்ன சமைக்கலாம், சமையல்ல இருந்து துணி துவைக்கிறது இருந்து சாதாரண விஷயத்துல கூட நம்ம ரிசர்ச் பண்ணி அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த ரிசர்ச் மோடுக்கு வந்தாதான் நாமளே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இல்ல நிறைய டைப் ஆஃப் ரிசர்ச் ஃபாலோ பண்றாங்க. பேசிக் ரிசர்ச்னா நார்மலா ஏன் எதுக்கு இது வருது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்குண்டான முயற்சியா மேற்கொண்டு செய்யறது. இதுதான் பேசிக் ரிசர்ச். எக்ஸாம்பிள் நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நோய்கள் ஏன் வருது இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ளைடு ரிசர்ச், ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட் அப்ளைட் மெத்தட். அதான் நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறது. நோய்னா ஒரு ப்ராப்ளம், அதுக்குண்டான மருந்து. நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நமக்கு ஒரு துணி துவைக்கிறோம், அது நம்மளால சரியா செய்ய முடியல, அதை அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன முறைகள், வேற ஏதாவது ஒரு சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி செய்யறது. அதே மாதிரி சமையல்ல ஒரு குக்கிங் சரியா வரலாட்டி அதை எப்படி ஆராய்ச்சி பண்றது அந்த மாதிரி பாக்குறது. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா பண்பு சார்ந்த ரிசர்ச், நம்மளோட கருத்துக்கள், ஒருத்தவங்களோட கருத்துக்கள், உணர்வுகள், எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்றது. அடுத்து குவான்டிடேட்டிவ், எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றாங்க, நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்றது அளவு சார்ந்த ஆராய்ச்சி. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா வரலாற்று சார்ந்த ஆராய்ச்சி. இந்த மாதிரி பண்றது அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அதுக்கும் நம்ம இப்ப பண்றதுக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி பண்றது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஸோ நம்ம ரிசர்ச் ரிசல்ட் நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு டெவலப்மெண்ட், அதுக்குண்டான ஒரு முன்னேற்றம் தான் நமக்கு கிடைக்கும். எதை சார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்றோமோ அதுக்குண்டான முன்னேற்றமும் ஒரு புதிய கண்டுபிடிப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ரிசர்ச் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரிசர்ச் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே நம்ம சுயத்தை பற்றிய ஆராய்ச்சி தான். ஸோ நம்ம ஆன்மீக ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட உள்ளுணர்வு, ஆன்மா, நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம், கடவுள் இல்லாட்டி உயர்ந்த சக்தி, இதை பற்றி ஆழமா நம்ம சிந்தித்து பார்க்கிறது. அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறது. பல்வேறு விதமான கொஸ்டின் கேட்டு அதுக்குண்டான ஆராய்ச்சி மேற்கொள்வது. அதாவது நான் யார், நாம ஏன் பிறந்திருக்கோம், நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தேடும் முயற்சி தான் ஆன்மீக ஆராய்ச்சி அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லணும்னா நம்ம சுயத்தை பற்றிய ஆய்வு தான் ஆன்மீக ஆராய்ச்சி. சுயமான ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி அதுதான் ஆன்மீக ஆராய்ச்சி. நம்மளோட ஆன்மீக ஆராய்ச்சி வெளியில நம்ம ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா, சர்வீஸ் ரிலேட்டடா, ப்ராப்ளம் ரிலேட்டடா,
இந்த மாதிரியான ஆராய்ச்சி வந்து நிறைய இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்துக்கு வரப்ப சில மெத்தட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா பேசிக் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ், அதாவது அளவு சார்ந்த ஆராய்ச்சி. நம்ம எத்தனை முறை வந்து நம்ம கவனத்துல இருந்து செதறணும் அந்த மாதிரி ஆராய்ச்சி, எத்தனை முறை மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கிறப்ப அதுல இருந்து வெளியில வந்தோம், எத்தனை முறை லிவிங் த பிரசன்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம், அந்த மாதிரி கணக்கீடுகள் வச்சு ஆராய்ச்சி பண்றது குவாலிட்டேட்டிவ். எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள வருது, உணர்வுகள் வருது, நமக்குள்ள ஏற்படுற உடல் மாற்றங்கள் அப்படின்னு பாக்குறது. எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்னா நிறைய ஆன்மீக கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது. இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆன்மீகத்துல ரிசர்ச் பண்றோம். சோ ஆன்மீக ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து உடல், உணர்ச்சி, மனம், இந்த மூன்றும் சார்ந்ததுதான் ஆன்மீக ஆராய்ச்சி. ஏன்னா நம்ம ஆன்மாங்கிறது இந்த 3 கருவிகளை யூஸ் பண்ணி தான் இந்த பூமியில வந்து பிறப்பெடுக்குது. அதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணாதான் நம்மளோட ஆன்மாவை பற்றிய புரிதலும் அதை பற்றி அறியவும் முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் இன் பிசிக்கல் பாடி. நம்மளோட உடல் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவாலும் ஒரு ஆலயம். சோ நம்ம எப்பவுமே நம்ம உடலை சுத்தமா வச்சுக்கணும், மனசும் வந்து சுத்தமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் தான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உண்டான முக்கியமான விஷயம். நம்ம உடலானது வெறும் சதை, உறுப்புகள், ரத்தம் இதால மட்டும் ஆனது இல்லை. நம்மளோட மனசு, பிராணசக்தி, ஆன்மா எல்லாவற்றிலும் எல்லாமும் இணைஞ்ச ஒரு கருவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இதை சார்ந்துதான் நம்ம பிசிக்கல் பாடி ஓரியன்டான ரிசர்ச் வந்து பார்க்கணும். என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து நம்ம மேற்கொள்ளலாம்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி மேற்கொள்ளலாம். நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் ஆன்மீக சாதனைகள் செய்ய முடியும், மற்ற வேலைகளை வந்து ரொம்ப திறமையா செய்ய முடியும். இந்த உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி நம்ம பேணுறோம்னா, அதுக்குண்டான உணவுகள், நம்ம உடல் வந்து சக்தியோட இயங்கும்னா அதுக்குண்டான உணவுகள். சோ அந்த உணவுகள் ரிலேட்டடா உண்டான ஆராய்ச்சி, எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடல் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படி அதுக்குண்டான ஆராய்ச்சிகள். அடுத்து நம்ம உடல்ல ஏற்படுற சேஞ்சஸ், அதை பத்தின ஆராய்ச்சிகள். நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும் குழந்தையில இருந்து நம்ம பெரியவங்க பெருசாகிற வரைக்கும் நடைபெறுற சேஞ்சஸ், அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா வர சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான உடற்பயிற்சிகள், யோகா, பிராணாயாமா இது ரிலேட்டடான உண்டான ஆராய்ச்சிகள், நம்ம அன்றாட செய்யற பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், ஒர்க்கிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்ம எந்த மாதிரி செய்யறோம், அது ரிலேட்டடா நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படுது, அதுக்குண்டான விளைவுகள் என்ன, அதை எப்படி மாத்தலாம், இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் வந்து நமக்குள்ள செய்யறோம். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா நம்ம உடல்ல ஏற்பட மாற்றங்கள், இதெல்லாம் பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இது மட்டும் இல்ல, இன்னும் வேற ஆஸ்பெக்ட்ஸ்லயும், இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம யோசிச்சு இது ரிலேட்டடா, பிசிக்கல் பாடி ரிலேட்டடா ஆராய்ச்சிகள் நம்ம செய்யலாம். இது எந்தெந்த மாதிரியான முறைகள் மூலமா செய்யலாம்னா, தியானம், பிராணாயாமம். தியானம் பண்றது மூலமா நம்ம கம்ப்ளீட்டா வந்து அமைதி நிலைக்கு போகும். அப்படி போறப்ப நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றங்களை கவனிக்கலாம். அமைதியான நிலையில நமக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலை ஏற்படும். பிராணாயாமமும் அதே மாதிரிதான். நம்ம மூச்சு பயிற்சி பண்றப்ப நம்ம உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். உடலை வந்து நம்ம அப்சர்வ் பண்றது, அதான் அப்சர்வ் பண்றது மூலமா நம்ம உடம்புல ஏற்படுற அந்த சேஞ்சஸை வந்து கவனிக்கலாம். மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறப்ப ஒவ்வொரு செயலும் மூலமாவும் பார்க்கலாம். நம்மளோட பிரீத்திங்கோட வேகத்தை பாக்குறது, நம்ம அந்த வேகம் வந்து ஒரு உணர்வோட இருக்கிறப்ப வந்து நார்மலா இருக்கும், பதட்டமா இருக்கிறப்ப அதிகமான சுவாசத்தின் வேகம் வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்றது. மௌனமா இருக்கிறப்ப நமக்குள்ள ஏற்படுற மாற்றங்களை வந்து நம்ம ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். புக்ஸ் ரீடிங் பண்றது மூலமா நிறைய வந்து இது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம வந்து கத்துப்போம். அது நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து நமக்குள்ள ஏற்படும். இது மூலமா நமக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படுதுன்னா, நம்ம உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம், மன அமைதி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து கம்மி பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து ரிசர்ச் இன் எமோஷனல் பாடி. எமோஷனல் பாடினாலே நம்ம மனசுல தோன்ற கோபம், சந்தோஷம், பயம், காதல், கவலை போன்ற எல்லா விதமான உணர்ச்சி சேர்ந்ததுதான் உணர்ச்சி உடல்.
சோ மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில ஒரு பாலமா இருக்கிறது இந்த உணர்வு. சோ இந்த உணர்வு உடல் பற்றின ஆராய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம சுயத்தை பற்றிய ஆராய்ச்சில இந்த உணர்வு உடலை பற்றிய ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிக்கல் பாடி பார்த்தோம், அடுத்து எமோஷனல் பாடி. நம்ம ஆன்மாவோட இன்னொரு கருவி வந்து எமோஷனல் பாடி. அதை பத்தின அது ஓரியன்டா ரிசர்ச் பண்ணணும். இது எப்படி நம்ம பண்ணலாம்னா நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோமா இல்லையா அப்படிங்கறது பாக்குறது. அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்றோமா இல்ல ரெஸ்பாண்ட் பண்றோமா அப்படிங்கறது பாக்குறது. நம்ம உடல்ல ஏற்படுற நோய்கள், அதுக்குண்டான காரணங்கள். ஏன்னா நம்ம உடல்ல ஏற்படுற பல்வேறு விதமான நோய்களுக்கு நமக்குள்ள ஏற்படுற உணர்ச்சிகள் தான் காரணம். உணர்ச்சி உடல்லையும் மன உடல்லையும் ஏற்பட மாற்றத்தின் ரிசல்ட் தான் நம்மளோட உடல்ல நோய்களா வெளிப்படுது அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பதட்டமா இருக்கிறப்ப நம்மளோட ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும், கோபம் வரும். இந்த மாதிரியான உணர்வுகள் வரப்ப இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது. சோ கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சேஞ்சும் வந்து நடக்குது. நம்மளோட உணர்வுகளை பேஸ் பண்ணி ஹார்மோனிக் சேஞ்சும் நடக்குது. இதை பேஸ் பண்ணி நமக்கு தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் வந்து சுகர், டயாபெட்டிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த உணர்வுகள் காரணமா இருக்கு. நம்ம அந்த நோயை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கு உண்டான சரியான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம மற்ற நபர்களோட பழகும் முறை, நம்ம எப்படி அன்போட பழகுறோமா இல்ல ஒரு வெறுப்போட பழகுறோமா, அவங்க கிட்ட பழகுறப்ப நம்ம அவங்க கூட இதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்த அந்த வெறுப்பு வந்து நமக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்ம கண்டிப்பா மேற்கொள்ளணும். அடுத்து இது எந்தெந்த முறைகள்ல வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அப்கோர்ஸ் தியானம், அப்புறம் நம்ம உணர்வுகளை அப்சர்வ் பண்றது, நமக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகள் வருது அப்படிங்கிறத ஜேர்னலிங் பண்றது. அதாவது ஒரு நோட்டு போட்டு அதுல எந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வருது அப்படிங்கறது நோட் பண்ணி வைக்கிறதன் மூலமா நம்ம வந்து ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும் உணர்வுகள் மேல. அப்புறம் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், டெய்லியுமே நம்ம எந்தெந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னு டெய்லி நைட் வந்து நமக்கு நாமே சுய பிரதிபலிப்பு பாக்குறது. அப்புறம் வந்து மௌனம் பிராக்டிஸ் பண்றது. மௌனத்துல வந்து நம்ம அமைதியா இருக்கிறப்ப, நம்ம உடலும் மனமும் அமைதியா இருக்கிறப்ப நமக்குள்ள எழுகிற அந்த உணர்வுகளை வந்து ஈஸியா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அப்புறம் புக்ஸ் ரீடிங், என்ன மாதிரியான உணர்வுகள் வந்தா நமக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும், எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கிறதன் மூலமா நமக்குள்ள இது இருக்கா இல்லையான்னு நம்ம அது ஓரியன்டா செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். இது எமோஷனல் பாடியை ரிசர்ச் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குதுன்னா, நம்மளோட உணர்வு கட்டுப்பாடு கிடைக்குது, அன்பும் அமைதியும் கருணையும் அதிகரிக்குது. உணர்வு கட்டுப்பாடுனா கோபம், வெறுப்பு, பதற்றம், பயம், இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியுது. அதை ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணதான், அதை ஆராய்ந்து பார்க்கதான் நமக்கு இந்த மாதிரியான இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துவோம். நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு உண்டான ஒரே வழி வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸை இன்க்ரீஸ் பண்றது. நமக்குள்ள வந்து டிசீஸ் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதாவது நிறைய டிசீஸுக்கு காரணம் வந்து நம்மளோட உணர்வுகள் தான், அதிகப்படியான உணர்வுகள் தான். ஸோ டிசீஸ் கண்ட்ரோல் ஆகும், நமக்குள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப் உருவாகும். மற்றவங்களோட பார்த்து பேசி பழகுறப்ப நமக்குள்ள வர உணர்வுகளை வந்து நாம கையாள்றதுக்கு தெரியும். நமக்கு நாமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு தெரியும். அன்போட பழகுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், கருணையோட பழகுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், வெறுப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம ஜேர்னலிங் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு நாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஃபர்கிவ்னஸ், நம்ம மன்னிக்க ஆரம்பிப்போம். அதாவது நமக்குள்ள நடக்கிற மாற்றங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை மன்னிக்க ஆரம்பிப்போம். நம்மையும் மன்னிச்சுக்குவோம். மத்தவங்க செய்யற செயல் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அது மன்னிச்சிருவோம். அடுத்து நன்றியுணர்வு, எல்லாரோடையும் ஒரு நன்றியுணர்வோட இருக்கிறப்ப நமக்குள்ள வந்து ஆக்சிடோனின், செரிட்டோனின் போன்ற சந்தோஷ ஹார்மோன்கள் வந்து அதிகரிக்குது. இது வந்து நமக்குள்ள மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான பயன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு, இதை பார்த்துட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் இன் மென்டல் பாடி.
நெக்ஸ்ட் கருவி, நம்ம ஆன்மாவோட அடுத்த கருவி வந்து மென்டல் பாடி. ஸோ இந்த மென்டல் பாடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனம் வந்து எப்போ வந்து செம்மையாகுதோ அப்பதான் நம்மளோட ஆன்மாவோட ஒன்றிணைய முடியும். ஸோ இதை பத்தின ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடலும் உணர்வும் மனமும் ஒன்னோடு ஒண்ணு வந்து ஒன்றி இணைந்தது, ஒன்றி பின்னி பிணைந்தது. இதுல ஏற்படுற மாற்றங்கள் தான் நம்ம உணர்வுகளையும் ஏற்படும், உடல்லையும் ஏற்படும். ஸோ இதை பத்தி எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன புரிதல் நம்ம பார்க்கலாம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்பிக்கைகள், நினைவுகள், தீர்மானங்கள், அறிவு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட மன உடல். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட எல்லாத்துக்குமே ஆதாரம். நம்ம உணர்வுகள் வருதா, நமக்குள்ள ஒரு உணர்வு வருதா, நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வருதா, எல்லாத்துக்குமே அடிப்படையானது நம்மளோட எண்ணங்கள் தான். ஸோ அதை பத்தி நம்ம ஒரு புரிதலையும் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வர்றதுக்கு அதை பத்தின ஆராய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்னா, நம்மளோட எண்ணங்களை வந்து பாக்குறது, எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது பாக்குறது. எந்த அளவுக்கு தாட்ஸ் வந்து நிறைய குமிஞ்சுக்கிட்டே இருக்கும், எந்த அளவுக்கு நமக்குள்ள எண்ணங்கள், அந்த கணக்கீடு, எத்தனை எண்ணங்கள் நமக்குள்ள வருது, எத்தனை ஆயிரம் எண்ணங்கள் நமக்குள்ள வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது. நம்மளோட சிந்திக்கும் முறை, நேர்மறையா சிந்திக்கிறோமா இல்ல எதிர்மறையா சிந்திக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சி. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் கரெக்டா தான் வந்து நம்ம கரெக்டான கண்ணோட்டத்துலதான் நம்புறோமா, இல்ல கூட்டுத்தனமான நம்பிக்கைகள் நமக்குள்ள இருக்கா, இல்ல மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் ஓரியன்டா நம்ம ரிசர்ச் பண்ணி பாக்குறது. நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம வந்து உணர்ச்சி சார்ந்து எடுக்கிறோமா, நேர்மறையான சிந்தனைகள் ஓரியன்டான எண்ணங்கள் மூலமா ஒரு முடிவை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பாக்குறது. நமக்குள்ள இருக்கிற மனப்பாங்குகள் வந்து எப்படி இருக்கு, நேர்மறையான மனப்பாங்கா இருக்கா இல்ல எதிர்மறையான மனப்பாங்கா இருக்கா, அதாவது அன்பும் கருணையும் அமைதியோட நம்ம செயல்படுறோமா இல்ல வெறுப்பு, பழிவாங்கும் உணர்ச்சி, இந்த மாதிரி வந்து நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறது. சோ இந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து இதுல நம்ம பண்றோம். இதை எந்தெந்த மாதிரியான முறைகள் மூலமா நம்ம பண்றோம்னா, தியானம், மௌனம். அப்கோர்ஸ் நம்ம தியானம் பண்றது மூலமா நமக்குள்ள ஏற்படுற மாற்றங்களை வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா காமா ரேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது, அப்போ வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்படுது. அப்போ நம்ம மூளையில இருக்கிற அந்த உணர்ச்சிகளோட எண்ணங்களோட அந்த பகுதியான அமிக்டலா வந்து அமைதியாகுது. அப்போ வந்து நமக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து மௌனமா இருக்கிறப்ப நம்மளோட எல்லா விதமான மாற்றங்களையும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். செல்ஃப் என்கொயரி, நாம எந்த மாதிரி பண்றோம், என்ன மாதிரியான எண்ணங்கள் எனக்குள்ள வருது, எதுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இந்த மாதிரி செல்ஃப் என்கொயரி பண்றதன் மூலமா நம்ம இதை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அப்சர்வேஷன் ஆஃப் தாட்ஸ், நமக்குள்ள எழும் எண்ணங்களை உற்று நோக்குவதன் மூலமாக நம்ம இது பண்ணலாம். மைண்ட்ஃபுல்னஸ், ஜேர்னலிங் பண்றதன் மூலமா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், டெய்லியுமே நமக்குள்ள எத்தனை எண்ணங்கள் வருது, எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, எப்படி நம்ம செயல்படுறோம், சிந்தனை ஓரியன்டா எப்படி செயல்படுறோம் அப்படிங்கறது மூலமா நம்ம இதை செக் பண்ணலாம். புக்ஸ் ரீடிங், நம்ம நிறைய விஷயங்களை கத்துப்போம். அது வந்து நமக்குள்ள எப்படி அப்ளை பண்ணலாம், நமக்குள்ள ஏற்கனவே இருக்கா இல்லையா அப்படிங்கிற முறைகள் மூலமா நம்ம செக் பண்றது மூலமா இந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணலாம். அடுத்து இந்த நம்ம மன உடலை வந்து ஆராய்ச்சி பண்றது மூலமா நமக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குதுன்னா, மன திருப்தி ஏற்படுது, மன அழுத்தம் குறையுது, அன்பு, கருணை, பாசம், நேசம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாகுது. ஏன்னா இந்த எண்ணங்கள் எழும்போதுதான் அந்த உணர்ச்சிகளும் எழுது, எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். அப்புறம் வந்து கவனம் அதிகமாகுது, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. அடுத்து நேர்மறையான எண்ணங்கள் வந்து நமக்கு நிறைய வர ஆரம்பிக்குது, நேர்மறையான மனப்பாங்கு வளருது. நம்ம கர்மா வந்து தீக்கிறதுக்கு பெரிய டூலே நமக்குள்ள நேர்மறையான மனப்பாங்க வளர்த்துக்கிறது தான். சரியான நம்பிக்கைய வந்து நம்ம திங்க் பண்றது மூலமா, கொஸ்டின் பண்றது மூலமா வளர்த்துக்கிறோம். உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் மூலமா பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுது, அந்த நோய்கள் குறையுது, மன அமைதி ஏற்படுது,
முக்கியமா எண்ணங்கள் குறையுது. எண்ணங்கள் குறையிறப்பதான் நாம ஆன்மாவோட தொடர்பு கொள்ள முடியுது. சோ புரிதல் எண்ணங்கள் குறைகிறதன் மூலமா புரிதல் அதிகமாகுது. புரிதல் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஆன்மாவோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதோட குரல் கேட்குது. சோ இப்படிதான் நம்மளோட ஆராய்ச்சியோட பயன்கள் அமையுது. எண்ணிலடங்கா பயன்கள் இருக்கு. சோ கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து நாம ஒரு விஷயத்த ஆராய்ச்சி செய்யறதன் மூலமா என்ன பயன்கள் நமக்குள்ள கிடைக்குதுன்னா, நம்மளோட சிந்திக்கும் திறன் அதிகரிக்குது. நம்மளோட சிந்திக்கும் திறன் அதிகப்படுவதனால நமக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா, நம்மளோட அறிவு அதிகரிக்கிறது. நம்மளோட ஆன்மீக அறிவு அதிகரிக்கிறது. நமக்கு எப்படி ஐக்கியூ இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதே மாதிரி நமக்கு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு. அந்த அறிவு நமக்கு அதிகரிக்குது. அது அதிகரிக்க அதிகரிக்கதான் நம்ம ஆன்மாவை நெருங்க முடியுது. நம்ம பரமாத்மாவை நெருங்க முடியுது. சோ நம்மளோட அறிவு மேம்பட்டாதான் நம்மளோட புரிதல் மேம்படுது. புரிதல் மேம்பட்டாதான் நமக்குள்ள ஞானம் அப்படிங்கிறது, விஸ்டம், என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. என்லைட்மெண்ட் அடைஞ்சாதான் நம்ம எல்லாருமே ஒண்ணு, எனக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்குள்ள ஏற்படுது. அந்த புரிதல் வர வரதான் நம்ம கடவுள் உணர்வு நிலையை அடைய முடியும். சோ இந்த மாதிரி நம்ம ஆய்வு செய்து நமக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை பற்றி நாம அறிந்து கொள்வோம் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ்.